பிரிட்டிஷ் காலத்தில் வாடகை கஷ்டமாக இருந்தது. நமக்கு இந்த மாதிரிலாம் துணியெல்லாம் கிடையாதுங்க. பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு முறை வந்து கலெக்டர் அப்படியே போயிட்டு இருக்கான் காரில் மதுரையில். கூட சுபையா பிள்ளைன்னு நம்பால் ஒருத்தன் கலெக்டருக்கு அசிஸ்டண்ட்டு, நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடியவன். அப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் வயக்காட்டில் கோவணம் கட்டிக்கிட்டு விவசாயிகள் விவசாய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் இந்த கலெக்டர் பார்க்குறான், எங்கே சொருவி இருக்கிறான், எங்கே தொங்குதுன்னே தெரியல. ஆனால் கரெக்டாக ஃபிக்ஸாக நிற்கிது. அவனுக்கு அருணா கொடியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது எப்பறம் அந்த இடத்துல நிற்கிதுன்னு அவனுக்கு ஒரு டவுட்டு. அப்போ சுப்பையா பிள்ளையை கூப்பிட்டான். அவன் என்னமோ ஒரு ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போட்டிருக்கிறான், ஆனால் அது கரெக்டாக இருக்குது. சுப்பையா பிள்ளை கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அவர் என்ன சொன்னார், தட் இஸ் இந்தியன் டை அப்படின்னார். இது இந்தியன் டைப்பா அப்படின்னார். டைனா இங்கே கட்டுனேன்டா, அவன் என்ன வேறு இடத்துல கட்டியிருக்கானேன்னு கேட்டேன். அப்போ சொன்னா, நாங்கள் அங்கே கட்டியிருக்கிறத நீங்கள் கழுத்தில் கட்டிட்டு திரியிறீங்கடான்றார். கலெக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உலகத்துக்கே முதல்ல டை வந்து எப்படி இருக்கணும்னு கண்டுபிடிச்சோம் இந்தியாக்காரண்டான்னு சொல்லி பேசினார். மகாத்மாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எளிமை. உடலாலோ மனதாலோ ஒரு உயிருக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது. எப்படி வேதாத்திரி மகரிஷி சொன்னார், அதையே தான் மகாத்மா காந்தி அன்னையிலன்னு சொல்லிட்டு இருக்கார். உடலாலோ மனதாலோ யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றோம், இந்த இடத்துடைய புனிதத்தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. ராஜாஜிக்கு 2 பொண்ணுங்க, லட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்கா ராஜாஜிக்கு. மகாத்மா காந்திக்கு 4 ஆம்பளை பசங்க. யாராவது சொல்ல முடியுமா? சொல்கிறவங்களுக்கு பரிசு தரலான்னு இருக்கேன். மகாத்மா காந்திக்கு 4 ஆண் பிள்ளைகள். இந்த ஆசிரமவாசிகள் தவிர வேறு யார் வேணாலும் சொல்லலாம். யார் வராது பார்த்தா நான் பவுனே கொடுக்கலான் இருக்கேன், 1 பவுன் தரலான் இருக்கேன். இல்லைன்னா இத்தனை பேர் நீ சொல்ல போறியா? அதானே கேட்டேன். சரி பரவாயில்ல, சொல்லிடுறேன். மகாத்மா காந்திக்கு 4 பிள்ளைங்க, ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். மொத்தம் 4 பசங்க அவங்களுக்கு. 4 பசங்க பேருமே நமக்கு தெரியாது, உண்மை. ஆனால் நேருக்கு ஒரே பொண்ணு இந்திரா காந்தின்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதில் அந்த தேவதாஸ் வந்து இங்கே காந்தியார் தங்கியிருக்கும் போது, ராஜாஜி தங்கியிருக்கிற நேரத்தில் லக்ஷ்மியை லவ் பண்ணுற விஷயம் தெரியுது. லக்ஷ்மி ராஜாஜியோட பொண்ணை மகாத்மா காந்தியோட பையன் லவ் பண்ணுறான். இப்போ இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்க, லவ் பண்ணுறான். அப்படி லவ் பண்ணுற நேரத்தில் இந்த விஷயம் வந்து உள்ள இதே ரூமுக்குள்ளே ராஜாஜி ராட்டை சுற்றிட்டு இருக்காரு. காந்தியோட புள்ள தேவதாஸ் வந்து சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு லட்சுமியை வந்து நான் விரும்புகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் ரூமில் இருக்கு, அவளை வர சொல்கிறார். கேட்குறாரு, என்னம்மா நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் பண்ணுறேன். உங்கள் அப்பா வந்து வைசியர். யார்? மகாத்மா காந்தி வைசியார், நான் பிராமணன். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறீங்களா நான் தெரிஞ்சுக்கணும். சரி அதுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள், நான் உயிரை விடணுமா, திருச்சோடு மலைமையிலேருந்து குதிக்கணுமா? அவர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 5 ஆண்டுகளுக்கு 2 பேரும் கடித போக்குவரத்தோ நேரில் பார்க்குறதோ பேசுகிறதோ கூடாது. 5 ஆண்டுகள் கழித்தும் இதே காதல் உங்களுடைய நெஞ்சில் இருந்தால் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னார். அதே மாதிரி 5 ஆண்டு காலம் கழித்து 2 பேரும் வந்து கட்டினா நான் அவரை தான் கட்டுவேன்னு அந்த பையனும், கட்டினா இவரை தான் கட்டுவேன்னு அந்த பொண்ணும் சொன்னதுக்கப்புறம் அவர்கள் 2 பேரின் திருமணத்தை ராஜாஜி கடும் சிரமங்களுக்கிடையே நடத்தி வைத்தார். இந்த மண் அப்படி ஒரு மண். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம வீணடிக்கிறதுக்கு காரணம் செல்ஃபோன் என்னும் மாபெரும் அரக்கன். இதை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லணும். இந்த செல்ஃபோன்னால் சிந்திக்கும் அறிவு நமக்கு குறைஞ்சிருது. செல்ஃபோன்னால் தூங்குற நேரம் குறைஞ்சிருது. செல்ஃபோன்னால் நட்பு வட்டாரம் குறையுது. சொந்த பந்தம் தெரியறதில்ல, கலாச்சார பண்பாடுகள் தெரியறதில்ல. ஆனால் இன்றைக்கி குமாரபாளையம் அரசு கலைக்கல்லூரி, நான் என்ன நிறைய இடத்துல பேசக்கூடியவன், நான் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்லுவேன். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தின் அடிப்படையில் என் தம்பிமார்களையும் தங்கச்சிகளையும் கொண்டு நீங்கள் பேச வச்சுருக்கீங்களே, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ரமேஷ்குமார். நல்ல ஒரு கைத்தட்டிக்கு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கோ பூங்காவுக்கோ ஏதோ ஒரு சேரி பகுதிக்கோ முடிச்சிடுவோம்ப்பா. ரொம்ப நேரம் தட்டக்கூடாது. கை தட்டுறது 2 விதம், ஒன்று சீக்கிரம் முடிங்கன்னு. ரமேஷ்குமார் சார், இந்த காந்தி ஆசிரமத்துக்கு உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த புனிதமான இடத்திற்கு வருவதற்கு நீங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் பாக்கியம் செய்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மா பாக்கியம் செஞ்சுருக்கணும். உங்கள் அப்பா அம்மா உங்கள் கருவில் சுமக்கும் போது உங்கள் அம்மா நினச்சிருக்கணும், என் பிள்ளை நல்லா வரணும்ப்பா, 4 பெரிய மனிதர்கள் வந்த இடத்துல என் பிள்ளையும் போய் நிற்கணும்ப்பா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும்னு சொன்ன மாதிரி அப்படி உங்கள் அப்பா அம்மா நினச்ச புண்ணியம்தான் நீங்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கீங்க. இந்த மண் உங்களை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தும். எளிமையாக இருங்க, ரொம்ப ரொம்ப எளிமையாக இருங்க.
தேவைக்கு அதிகமாக பேச வேண்டாம், தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், தேவைக்கு அதிகமாக விழிச்சிருக்க வேண்டாம். நல்ல தூக்கம் இன்னைக்கு மனிதர்களுக்கு இல்லை. இதுதான் நம்மளை டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுது. படிக்கிறது மனசுக்குள்ளே போகலையா, தூக்கம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். படிக்கிறது மனசுக்குள்ளே போகலையா, நல்ல சத்தான ஆகாரம் நீங்கள் சாப்பிடலன்னு அர்த்தம். நீங்களாம் சாப்பிட வேண்டிய பொருள் தேங்காய். தேங்காய் நிறையா சேர்த்திக்கணும். தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்கிது, இப்போ போய் சாப்பிட சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. தேங்காய் சாப்பிடுங்க. நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எனக்கு பழக்கமே இல்லைன்னா சொல்லாதீங்க. நெய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த தேங்காய், நெய், வெல்லம் 3ஐயும் கலந்து கொஞ்சம் ஏலக்காய் முந்திரியெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல பிரெயின் ஆக்டிவேஷனாக இருக்கும். நல்லா தூங்குங்க. தயவு செய்து 10 மணிக்கு மேலே செல்ஃபோன் பார்க்குறத நிறுத்திடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிறைய மாணவர்கள் அதில் தான் டிப்ரெஷன் ஆகி வாழ்க்கை இழந்துட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் இந்த காந்தியினுடைய பிறந்த நாள்லேருந்து நமக்கு எளிமையாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் எளிமையாக இருக்கணும். சக உயிரை உயிராக நினைங்க. உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க தெரியுது. உங்கள் காலேஜில் கூட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, என்றைக்காவது அவங்கக்கிட்ட போய் ஐயா என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, இந்த வருமானம் போதுமானதாக இருக்கா, நான் ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரட்டுமா, ஒரு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நான் வாங்கி தரட்டுமா, அப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் காந்திய தன்மையோடு வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். வருடத்தில் ஒரு முறையாவது கதர் சட்டையை போடுங்க. வருடத்தில் ஒரு முறை காந்தி ஆசிரமத்தில் கதர் சட்டை வாங்கி. இந்த காந்தி ஆசிரமத்தை நம்பி எத்தனை ஏழை தொழிலாளர்கள் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு பேக்கரிக்கு போனோம்னா 100 ரூபாய் 200 ரூபா செலவு பண்ணுறோம். காந்தி ஆசிரமத்துக்கு அந்த 100 ரூபாய் வந்ததுன்னா பல குடும்பங்களில் விளக்கேற்றி வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பகவான் கண்ணன் சொல்கிற கீதையில் சொல்கிற என்ன சொல்கிறார்? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்திற்கு இழுக்கு நேரும் போதெல்லாம், அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை அழித்து ஒழிப்பதற்காகவும் யுகந்தோறும் யுகந்தோறும் தோன்றிக்கொண்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அத்தனை பேரும் கிருஷ்ண பரமாத்மாவின் தோன்றல்கள். உங்கள் மனசுலையும் கிருஷ்ணர் இருக்காருன்னு நினச்சி நீங்கள் வாழ்வாங்க வாழணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.